உங்கள மாதிரி ஒரு நல்ல பையனை ரிஜெக்ட் பண்ணி அந்த பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா சரோஜா? ஆமாங்க, இந்த காலத்துல அர்ஜுன் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது அபூர்வம். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மயூரியை விட அழகா நல்ல பொண்ணா இருந்தா அவங்கள எனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா? தான் காதலிக்கிற பையன் வேற ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்கிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுங்க மனசுல பொறாம வரும். அன்னைக்கு அர்ஜுனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மாறு வேஷத்துல வந்த, அதுவும் என் உருவத்திலே வந்து என்னுடைய நண்பனையை கொன்னுட்டல நீ. இன்னைக்கு எப்படி தைரியமா இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாத்தர்றேன். ஒரு வேளை நீ தப்பி தவறி என் கண்ணுல மண்ணை தூவிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் உயிரோட நீ திரும்பி போகவே முடியாத. இன்னைக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கி காக்கா கூட்டத்துக்கு இறையா போடல, என்னோட பேரு ருத்ரனே கிடையாது. உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருந்தா ஒண்ணு இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத, இல்ல உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு வேண்டிக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீ வந்தே தீருவ. என்னோட கையால உன் அப்பாவும் அம்மாவும் செத்த மாதிரி நீயும் சாவணி எனக்கு தோணுது. அதனாலதான் என்னவோ என் கையில அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது. வா, இன்னைக்கு நீயா நானான ஒரு கை பாத்தர்ற. நீங்க எதுக்கு கொண்டு வரீங்க? காஃபி எடுத்துக்கோங்க. அது இல்ல, எனக்கு காஃபி கொண்டு வர அம்மா, வாணி, அண்ணிலாம் இருக்காங்கல்ல. அவங்க எல்லாருமே வேலையா இருக்காங்க, அதனால தான் நானே கொண்டு வந்தேன். கல்யாண வீடுனாலே வீட்ல எல்லாருக்குமே வேலை இருக்கும்ல. ஆமாமா, அதுவும் உண்மைதான். அது சரி, யாரையோ திட்டிக்கிட்டு இருந்தீங்களே, யார திட்டிட்டு இருந்தீங்க? என்னோட எதிரிய திட்டுறேன். இந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீ வராதன்னு சொன்னாலும் வருவான். அதனாலதான் இன்னைக்கு அவன் வந்தா அவனை ஒரு வழி பண்ணணும்னு முடிவோட இருக்க. அதுவும் சரிதான். இந்த எதிரிகள் எப்பவுமே இப்படிதான், அவங்கள அவ்வளவு லேஸ்ல நம்மளால மறக்க முடியாதுல்ல. கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்களா? நிச்சயமா, நானும் உங்களை மாதிரி மனுஷி தானே. உங்களுக்கு எதிரிங்க இருக்க மாதிரி எனக்கும் எதிரிங்க இருக்காங்க. நீங்க எப்படி உங்களோட எதிரியை தேடிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி நானும் என் எதிரியை தேடுறேன். இல்ல, இன்னைக்கு மட்டும் நான் அமிர்தாவை என்னை காதலுக்கு சம்மதிக்க வைக்கலன்னா அப்புறம் அவங்க எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது? மறுபடியும் நான் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா, இல்ல அவங்க மனசுல என் மேல காதல் இருக்குன்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. வேற யாரு மூலமாவது அவங்க கிட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா நானே காலை விழுந்தாவது என் காதலை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கணும். ஆசைப்பட்டவங்களோட வாழ முடியாத ஒரு வாழ்க்கையே இல்லை. அவங்க மட்டும் சம்மதிக்கலைன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான்.
தேங்க்யூ அமிர்தா. எதுக்கு? அர்ஜுனை எனக்காக விட்டு கொடுத்ததுக்காக. அர்ஜுன் முதல்ல என் மனசுல இருந்தா தானே நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு. அர்ஜுன் வேணா என்னை விரும்பி இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே அவரை விரும்பினதில்லை. அதுவும் இல்லாம அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவாகட்டும் ஆசையாகட்டும் எனக்கு இல்லை. உண்மைதான், உங்களுக்கு அந்த கனவு இல்லாம இருக்கலாம், ஆனா அர்ஜுனுக்கு இருக்குல்ல. அவ்வளோ சீக்கிரமா அர்ஜுன் உங்களை மறப்பான்னு நிச்சயமா எனக்கு தோணல. இந்த நிமிஷம் அவருக்கு என்னை மறக்க முடியாதுன்னு தோணலாம், ஆனா போக போக என்னை மறந்துடுவாரு. மறந்துதான் ஆகணும். ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கைன்றது ஓடுற நதி மாதிரி. புது தண்ணி வரும்போது பழைய தண்ணி அதோட சேர்ந்து ஓடி ஆகணும். கூடவே அதோட குணமும் மாறித்தானே ஆகணும். அதே மாதிரி தான் அவர் என்ன மறந்து உன்னை அவரோட மனசுல ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட சேர்ந்து தான் அவர் தன்னோட வாழ்க்கையை வாழணும். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். உங்களோட இந்த பேச்சை கேட்ட பிறகுதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தெய்வம். உங்க உதவிய என் உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் என்ன பெரிய உதவி செஞ்சுட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுற? யார் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமா நடக்கும். எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடந்துட்டா நம்மளை விட பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அர்ஜுன் என்னைக்கும் உனக்கு சொந்தமானவர். அர்ஜுன் மேல எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. இந்த விஷயத்துல நீ என்ன சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகமா? அது இப்ப மட்டும் இல்ல, அர்ஜுன் என் கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் அது எனக்கு இருந்துட்டே இருக்கும். அமிர்தா, உனக்கும் அர்ஜுன் மேல காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத உன்னால மறக்க முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இப்போதைக்கு என்னோட ஒரே குறிக்கோள் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கட்டும். இந்த அமிர்தாவை பார்க்கும் போதெல்லாம் கத்தியால குத்தி கொல்லணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, இப்ப என்னால அதை பண்ண முடியாதே. ச்சே. அண்ணா, அன்னைக்கு மாதிரி கழுத்துல இருக்கிற தாயத்தை எங்கேயாவது கழட்டி நீ பாட்டுக்கு வச்சிடாத. எப்பவும் தாயத்து உன் கழுத்துல இருக்கணும், எச்சரிக்கையாரு. ஏன் ருத்ரா, நாகராணியால் ஆபத்து இருக்குன்னா இல்ல அவ இங்க வருவான்னு நினைக்கிறியா? வந்தாலும் வருவா, வராமையும் இருக்கலாம். எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. இந்த தாயத்தை மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும், யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நீ எச்சரிக்கையாரு. சரி ருத்ரா. என்னம்மா அமிர்தா, எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் கேட்க மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, ஆனா எங்கன்னு ஞாபகத்துக்கு வரல. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? நீ என்ன ருத்ரா சொல்ற? இதுக்கு முன்னாடி அமிர்தாவை பார்த்திருக்கியா? ஆமாண்ணா, ஆனா எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வரல. எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு. 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்க மீட் பண்ணீங்கன்னு 2 பேருக்கும் தெரியல. பரவாயில்ல விடுங்க, அதான் மறுபடியும் மீட் பண்ணிட்டீங்கல்ல, மறுபடியும் எங்க மீட் பண்ணீங்கன்னு ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பாரு அமிர்தா, நீ எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ எதுக்காகவும் தயங்க வேண்டாமா? உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், இதுவும் உன் வீடா நினைச்சுக்கோ. சரி வா ருத்ரா. ஒரு நிமிஷம். அன்னைக்கு உங்ககிட்ட ஆஃபீஸில் சரியா பேசல, அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகேம்மா, பரவாயில்ல. அன்னைக்கு நீ எந்த மூட்ல இருந்தியோ என்னமோ, அதனால தான் என்கிட்ட சரியா பேசல.
நான் அது ஒன்றும் மனசுல வச்சுக்கல. இதை பாருமா அமிர்தா, இது நீ உன் வீடாவே நினைச்சுக்கோ. உன் வீட்டில் எப்படி சந்தோஷமா இருப்பியோ அதே மாதிரி இரு, சரியா? சரி. நான் யாரு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளே இங்க வந்துட்டா. ஒருவேளை இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அர்ஜுன் லவ் பண்றது அமிர்தாவை தான் தெரிஞ்சதுன்னா எதை பத்தியும் யோசிக்காம அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அர்ஜுன மாதிரியே இவங்களையும் நம்ப முடியாது. அர்ஜுன், நீ என்ன இங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் மயூரி, அதுக்கு தான் வந்தேன். உன் பர்சனல் என்னன்னு எனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்கலான்னு தானே வந்திருக்க? உன் தலை, உனக்கு எப்பவும் இதே நினைப்பு தானா? நான் வந்தது நம்ம ஹனுமன் பத்தி பேசுறதுக்காக இல்லை, என்ன மறந்துடுன்னு சொல்றதுக்காக தான். இதை பாரு, இப்போவும் எதுவும் கெட்டு போகல. நமக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட் நடக்கவே இல்லை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவை நீ மாத்திக்கோ. எனக்கு இந்த கல்யாணம்லாம் சுத்தமா இஷ்டம் இல்லை. யூர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இல்லை என்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு நீ பிடிவாதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் நீ தான் சஃபர் பண்ணுவ. ஆனால் நீ மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து சஃபர் பண்ணணும். இதனால 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்காது. அர்ஜுன், அதனால தான் உனக்கு நான் ஒரு நல்ல சஜஷன் கொடுக்குறேன். என்னை விட ஒரு நல்ல பையனா தேடி, வெறும் நல்ல பையன் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலையும் உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனை தேடி அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு மயூரி. ஒத்துக்கோ மயூரி, ப்ளீஸ் மறுத்துடாத. சரின்னு சொல்லு, ஊன்னு சொல்லு. இதை விட ஒரு நல்ல சஜஷன் யார் கொடுப்பாங்க சொல்லு? ப்ளீஸ் மயூரி, ஒத்துக்கோ. ஏய், என்ன பண்ற நீ? ஏண்டா கண்ணுக்கு தெரியல? என் கையில என்ன இருக்குன்னு தெரியும்ல? ஏய், கூல் டவுன் மயூரி. என்ன இப்ப என்ன குழப்பலான் இருக்கியா நீ? சரி, விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறத விட சாகிறது மேல். கில்மி. கத்திய கையில எடுத்துட்டா மட்டும் பத்தாது, சாகடிக்க தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் உனக்கு இல்ல மயூரி. ஏய் மயூரி, நீ என்ன பண்ற? ஏய், என்கிட்ட வராத அர்ஜுன். என்கிட்ட வந்தா மறுபடியும் கையெடுத்துப்பேன். ஏய் இடியட், இப்ப ஏன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் கையெடுத்துப்பேன் அர்ஜுன். ஐயோ கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? கையை அறுத்துக்கிட்டியா மயூரி? ஹேமா, அந்த கதவை சாத்து. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ ஹேமா, போய் பேண்டேஜ் கொண்டு வா சீக்கிரம். என்ன மயூரி இது? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பைத்தியமா உனக்கு? முதல்ல அதை என்கிட்ட கொடு கொடு. உட்கார் மயூரி, உட்காரு. அத்தை, இந்தாங்க. என்ன மயூரி இப்படி பண்ற நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். இந்த நேரத்துல போய் நீ இப்படி பண்ற? டேய், நீ ஏதாவது சொன்னியாடா அவளை? அவனை எதுக்காக ஹேமா கேக்குற? மயூரி, நீ சொல்லு, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க முன்னாடி எங்க மான மரியாதை போயிடாதா? சொல்லு, இவன் என்ன பண்ணா? நான் என்ன பாட்டிமா பண்றது? அர்ஜுன் இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சாகாம என்ன பண்றது? நான் செத்து போயிடுறேன். செத்துடு, செத்து தொலை. யார் உன்னை தடுத்தாங்க?
வா ஹேமா, நாம 2 பேரும் போய் ஏதாவது பாழும் கிணத்துல விழுந்து செத்து போயிடலாம். இவங்க அப்பா நல்லா இருந்தா மட்டும் போதும். நாம நிம்மதியா இருக்கிறது இவருக்கு பிடிக்காது. நீ வா ஹேமா. பாட்டி நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன். இல்ல, ஓ வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். நீ சொன்ன மாதிரி ஒழுங்கா நடந்துக்கல. உன் பேச்ச நம்பி நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண பாரு, என் புதிய செருப்பால் அடிச்சுக்கணும். எனக்கு தான் அறிவு கட்டு போச்சு. எங்க மான மரியாதையை அழிக்கிறதுக்காகவே பிறந்தடா நீ. ஹேமா, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா போலாம். அம்மா ப்ளீஸ், நீயாவது பாட்டிக்கு சொல்லுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன். மயூரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, இனி ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க சொல்றதெல்லாம் ஊமை மாதிரி கேட்கிறேம்மா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. பாட்டிக்கிட்ட சொல்லுங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சரிடா அர்ஜுன், இன்னும் ஒரே ஒரு முறை மயூரிய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் வாயிலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த நிமிஷமே நானும் உன் பாட்டியும் உயிரோடவே இருக்க மாட்டோம். இல்லம்மா, இனி அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். இங்க பாரு அர்ஜுன், மயூரி ரொம்ப நல்ல பொண்ணுடா. உன் மேல இவ உயிரையே வச்சிருக்கா. பார்த்தல, நீ ஒரே ஒரு வார்த்தை இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே இவ உயிரை விட போயிட்டா. இப்பவும் உன் மனசு கரையிலன்னா நீ மனுஷனே கிடையாதுடா. வாங்கத்த போலாம். என்னோட நிச்சயதார்த்தம் நிச்சயமா நடக்கும். இப்ப நடக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு அந்த ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்து நடக்க போற கல்யாணத்துக்கு அவனோட ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையாங்கிறது தான் இப்ப கேள்வியே. அமிர்தா, நீ நாகலோகத்தை சேர்ந்த ஒரு நாகராணி, அர்ஜுன் பூலோகத்துல பிறந்த ஒரு சாதாரண மனுஷன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர சாத்தியமே இல்ல. பாம்புகளை கண்டா மனுஷங்களுக்கு பயம், மனுஷனை கண்டா பாம்புகளுக்கு பயம். இப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர முடியும்? அப்படி ஒண்ணு சேர்ந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாம் அவன் இஷ்டப்படிதானே நடக்கணும். அவனுடைய விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கும். ஓம் நம சிவாய. என்ன ஹேமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு? தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்க பையனுக்கு என்கேஜ்மெண்ட். இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீங்க ஏன் ஏதோ கவலையா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உங்க வார்த்தையில இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்துல தெரிய மாட்டேங்குதே ஹேமா. உங்க முகத்துல மட்டும் இல்ல, அர்ஜுன் முகத்துல கூட கல்யாண கலையோ சந்தோஷமோ தெரியல. என்கேஜ்மெண்ட் நடக்க போற பையன்னா அவன் முகத்துல கல்யாண கலையும் சந்தோஷமும் இருக்கணும். ஆனா அர்ஜுன் முகத்தை பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியலையே. ஏன் அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்காரு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க சரோஜா. அவன் ஆசைப்படிதான் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே நடக்குது. கிடையாது ஹேமா, நீங்க பொய் சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்றேன்னா, அர்ஜுன் வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு.
அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இத பாருங்க ஹேமா, அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரு காதலிச்ச பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. இங்க பாருங்க சரோஜா, அர்ஜுன் இன்னும் விளையாட்டுத்தனமா தான் இருக்கான். அதுவும் இல்லாம அவ ஆசைப்பட்ட பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாவும் இருக்கணும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். இத பாருங்க ஹேமா, தயவு செஞ்சு நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அர்ஜுன் இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் முகத்தை பார்க்கும்போதே அவர் யாரையோ லவ் பண்றாருன்னு எங்களுக்கு தோணுச்சு. 2-3 தடவை அவரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட சொன்னேன்.